சேலம் மாவட்டத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகள், முக்கிய செய்திகள், திருவிழாக்கள், அரசியல் செய்திகள், ஆன்மீக செய்திகள் அனைத்தும் தெரிந்து கொள்ள சேலம் நியூஸ் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இங்கு குழும்பியுள்ள அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள். நாளை 25 ஏப்ரல் நாளை காலை 10 மணிக்கு சேலத்தில் போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலின் புதிய கலை இனிதே ஆரம்பம். இந்த நன்னாளில் இங்கு குழுமியுள்ள பத்திரிகை நண்பர்கள் அனைவரையும் மனதார நான் வரவேற்கின்றேன். இது போத்தீஸ் ஸ்வர்ணமஹாலின் 6வது ஷோரூம் ஆகும். ஒரு 3 வருடங்களில் ஒரு ஷோரூமாக இருந்து இந்த 3 வருடங்களில் 6 ஷோரூமாக இருக்கிறது. போத்தீஸோட போத்தீஸ் நிறுவனம் ஜவுளி உலகில் 4 தலைமுறையாக கிட்டத்தட்ட 100 வருடங்கள் இருந்தாலும் நகை தொழிலில் கடந்த 3 வருடங்களாக கால் பதித்துக் கொண்டிருக்கின்றது. எங்களுடைய முதல் ஷோரூம் திருநெல்வேலியில் ஆரம்பிச்சோம். 2வது குரோம்பேட், 3வது ட்ரிவாண்ட்ரம், திருச்சி, கோயம்புத்தூர், இப்போ சேலத்தில் வந்திருக்கிறோம். சேலம் மார்க்கெட்ன்றது ஒரு பெரிய மார்க்கெட். இதுல ஒரு தனி சிறப்பு என்னன்னா, மற்ற ஊர்களை விட சேலத்துல நகை கடைகள் அதிகம், இங்க உள்ள லோக்கல் பிராண்ட்ஸும் அதிகம். இது போக நேஷனல் பிராண்ட்ஸ் சொல்லக்கூடிய செயின் ஸ்டோர்ஸ் எல்லா கடைகளுமே சேலத்துல இருக்கிறது. அந்த வகையில சேலம் ஒரு புதுமையான ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கெட்னு நான் சொல்லுவேன். காம்படிஷன் இங்க அதிகம் இருக்கிறது. மக்களோட பர்ச்சேஸ் பவர், வாங்கக்கூடிய திறனும் இங்க அதிகம் இருக்கிறது. அந்த வகையில போத்தீஸ் ஸ்வர்ணமஹால் மக்கள் மனதார வரவேற்று ஆதரவு அளிப்பார்கள் என்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த ஷோரூம் இருக்கக்கூடிய ஜவுளி கடையிலேயே கிரவுண்ட் ஃப்ளோரை ஜுவல்லரி ஸ்டோரா கன்வெர்ட் பண்ணிடுகிறோம். ஆக கஸ்டமர்களுக்கு வந்த உடனே முதல்ல நகைக்கடை இருக்கும். அது அவங்க வேண்டிய அளவு தங்க நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்கள், வைர நகைகள் எல்லாமே பார்க்கக்கூடிய அளவு மிக பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கிறோம். தங்கத்துக்கு கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாய் தள்ளுபடி. மேலும் வைரத்திற்கு ஒரு கேரட் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி. இப்ப தங்க விலை நான் சொல்ல வேண்டியதில்லை, நாளுக்கு நாள் சரித்திரத்திலே இல்லாத அளவுக்கு இப்போ கூடிக்கிட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிராமுக்கு 250ன்றது ஒரு நல்ல ஒரு இது மக்கள் நிறைய வாங்கணும்ன்றது ஊக்குவிக்கும், கண்டிப்பா ஊக்குவிக்கும். அக்ஷய திருதிக்கு ஏதாவது ஆஃபர் ஏதாவது தொடருங்களா? அல்ல, இந்த ஆஃபர் அப் டு அக்ஷய திருதி வரைக்கும் நாங்கள் கொண்டு போறோம். இப்ப தொடங்கி அக்ஷய திருதி வரைக்கும் கொண்டு போறோம். நீங்க சொல்ற மாதிரி சேலம் மார்க்கெட் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல பாரம்பரியமா நகை தொழில இருக்கவங்க இங்க இருக்கிறாங்க. ஆல்மார்க் முத்திரை வாங்கி கொடுத்ததெல்லாம் இங்க இருக்கிறவங்க. அப்படி இருக்கும்போது அந்த காம்படிஷன் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, காம்படிஷன் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா எங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு 6வது கடை வச்சாச்சு. ஒவ்வொரு இடங்கள்லயும் மக்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நாங்க பாக்குறோம். மேற்கொண்டு நீங்க பார்த்துருப்பீங்க, இதோட 3 வருஷம் சிறப்பான நகையை வடிவமைச்சதுக்கு நாங்க ஆல் இண்டியா லெவல்ல எங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்குறாங்க. மீனாட்சி திருக்கல்யாண சேலை, கொனார்க்கு டெம்பிள அதுல நவ கிரகங்களையும் நகையில உருவாக்குனது. இந்த மாதிரி 3 முறை ஆல் இண்டியா லெவல்ல அசோசியேஷன்ல இருந்து பெஸ்ட் ஜுவல்லர் அப்படின்ற அளவுக்கு நகை வடிவமைப்புல பெஸ்ட் ஜுவல்லர், புதுசா இதுல திறமையான முறையில நகைகளை இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்ற அளவுக்கு அதுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஆக ஆல் இண்டியா லெவல்ல இது வரைக்கும் நாங்க 3 அவார்டு வாங்கியிருக்கிறோம். சேலம் சிறப்பு இந்த கடையில என்ன ஸ்பெஷல்? இந்த மாதிரி புதுவிதமான மாடல் ஏதாவது அறிமுகப்படுத்துறீங்க?
புதுவிதமான மாடல்கள் வந்து ஆன்டிக்ல நிறைய அறிமுகப்படுத்துகிறோம். ஆன்டிக் ஜுவல்லரி வந்து இப்போ நிறைய மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குது. அதை வந்து சேலத்துக்காக வேண்டிய நிறைய வந்து புதுமையாக தயார் பண்ணியிருக்கிறோம். சேல மக்களுக்கு உறுதியாக நம்ம பிடிக்கும்னு நம்புகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து அது 1.5 கிலோ, இன்னைக்கு தேதிக்கு வந்து 1.5 கிலோ 1.5 கோடி ஆச்சு. 1.5 கோடி ஆச்சு. அதனோட மினியேச்சர் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். 1.5 கோடிக்கு வந்து ஒரு சிங்கிள் நகையை போடுறது வந்து நல்ல விஷயம் தான். அது போடுற ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாது. அதனால ஒரு ஒரு 50-60 லட்சம் ரூபாயில வந்து போடுற மாதிரியா வடிவமைச்சிருக்கிறோம். அது இங்கே சேலத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அது வந்து கிட்டத்தட்ட வெயிட் வந்து 400 கிராம். 400 கிராம். சேலம் மக்கள் கடந்த 7 வருஷமா ஜவுளிக்கு வந்து எங்களுக்கு பேராதரவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் சேல மக்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அதனோட தொடர்ச்சியாக வந்து இப்போ நகை ஆரம்பிக்கிறோம். அவங்களோட ஆதரவு இதுலேயும் தொடரணுன்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவங்க மனசுக்கு பிடிக்கிற மாதிரி விதவிதமான நகைகள் வந்து சேலத்துக்குன்னு ஸ்பெஷலாக வந்து பண்ணி இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மக்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு பவுன் ஒரு கிராம் 1000 ரூபாயில் இருக்கும்போது வந்து ரேட் இவ்வளவான வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து 9000 தாண்டுது. இன்னைக்கு வந்து இவ்வளவான்னு சொல்லி ஆனால் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னொன்று இப்போ நான் வந்து நேற்றுக்கு தான் ஒரு மீல்ஸ் பார்த்தேன். நீங்கள் உங்களுக்கு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மீல்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேர் நிற்கிறாங்க. அந்த மீம்ஸ் என்னன்னா, பாவம் அவர் ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இப்படியே சோகமாக நிற்கிறாரு. அந்த அம்மா ரொம்ப சிரிச்சிட்டு நிற்கல, அந்த அம்மா சாதாரணமாக நிற்கிறாங்க. அந்த மீம்ஸோட தலைப்பு எப்படின்னா, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் வந்து ஒரு கார் வாங்கினாரு 4 லட்சம் ரூபா கொடுத்து. அதே நேரம் வந்து இந்த ஒய்ஃபு வந்து 4 லட்சம் ரூபா கொடுத்து நகை வாங்கினாங்க. 4 வருஷம் கழிச்சு அதனோட ரீசேல் வேல்யூன்னு பார்த்தா ஹஸ்பண்ட் வாங்கின காரு 1 லட்சம் ரூபா பெற மாட்டேங்குது. இந்த அம்மா வாங்கின நகை வந்து 16 லட்சம் ரூபா ஆகி போச்சு. அதனால வந்து பெண்கள் வந்து ஸ்மார்ட்டு, அவங்கள என்றைக்குமே குறை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மீன்ஸ் வந்தது. எனக்கு ரொம்ப ரசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம்னா, அதாவது இந்தியா முழுக்க பார்த்தா கூட எல்லாருக்குமே சேவிங் பண்ணணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் சேவிங்ஸ் இருக்கணும். நாளைக்கு குழந்தைகளுக்காகட்டும் அவங்களுக்காகட்டும் சேவிங்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதில் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நகையை நம்புகிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு இல்லை, 1960 எனக்கு தெரிஞ்சு, நான் 1960 பிறந்த அன்னைக்கிலிருந்து நகை மேலே வந்து அவங்க போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க போட்டது வந்து மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. 1960 வந்து ஒரு கிராம் தங்கம் வந்து 100 ரூபாயா பாருங்க. 1960 112 ரூபா, 100 ரூபான்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 9000. இப்ப 100 ரூபான்றது ஒரு கிராமா இல்ல 10 கிராம்ஸ்? அதுதான் நான் சொல்றேன். 10 கிராம்ஸ் 10 ரூபா, 11 ரூபா. 1960 வந்து ஒரு பவுன் 110 ரூபா. தட் மீன்ஸ் ஒரு கிராம் வந்து வெறும் 11 ரூபா. 10 ரூபானே வச்சுக்கோங்க, 10 ரூபான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து 9000 ரூபாயில் இருக்கிறோம். 9000 எங்க, 10 எங்க, 900 டைம், கிட்டத்தட்ட 1000 டைம்னு வச்சுக்கோங்க. 1000 பங்கு வந்து 1960 இன்னைக்கு வந்து 1000 பங்கா இருக்கிறது. எந்த ஒரு நிலத்துல போட்டிருந்தாலும் சரி, வேற வீடு வாங்கியிருந்தாலும் சரி, வேற எது வாங்கியிருந்தாலும் சரி, பிக்சட் டெபாசிட்ல போட்டிருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு அப்ரிசியேஷன் வரவே வராது. அதனால வந்து தங்கத்துல இன்னைக்கு வந்து 9000 ரூபாய் நினைச்சிட்டு போடாம விட்டா அடுத்து வந்து 18000 போகும், 30000 போகும், 50000 போகும். எனக்கு தெரியல. ஏன்னா 10 ரூபாய் ஒரு கிராம் இருந்து அவங்க போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு 9000 வந்திருக்குது. கிட்டத்தட்ட 1000 பங்கு கூடி இருக்கிறது. ஒவ்வொரு வாட்டி நகை வாங்கும்போது கூடி போச்சு, கண்டிப்பா வாங்கணுமான்னு வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்து அவ்வளோ அப்ரிசியேஷன் இருக்குது. அதனால தங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அது தமிழ்நாட்டு மக்கள் தங்கத்து மேல ஒரு தனி மோகம்தான். அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க. பெண்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்த்து அதுல பணங்களை போடுறாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கு உண்டான இது கிடைக்குது, பயம் கிடைக்கிறது. முதலீடு செய்யறதுக்கு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது.
குறுக்க வரக்கூடிய செய்தி தகவல்கள் கடந்த ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட தங்கத்தோட விலை வந்து 10 மடங்கு குறையும் அப்படின்னு வந்து ஒரு வல்லுநர் சொல்லியிருந்தாரு. குறையும் போது வாங்கிக்கலாம்னு நினைச்சோம். இப்ப 10,000 அதேதான். இது ஏறின பிறகு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கரெக்ஷன் வரும், ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். அதாவது வந்து ஒரு 20% கூடுதுன்னு வைங்க, ஒரு 2% குறையும். நான் எனக்கு தெரிஞ்ச அளவுல அப்படித்தான் போயிட்டு இருக்கு. 10% வந்து கூடிச்சுன்னா ஒரு 1% 1.5% வந்து குறைஞ்சு ஸ்டெபிலைஸ் ஆகிடும். இப்படித்தான் வந்து அதனோட மூவ்மெண்ட் இருந்துகிட்டு இருக்கிறது. இதே இது நார்த்தில் பார்த்தீங்கன்னா தங்கத்தில் போடுறத விட அவங்க வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் போட்டு போனால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பெருகுதுன்னு இப்போ வர திடீர்னு குறைஞ்சது. ஷேர் மார்க்கெட் எல்லாரும் போட முடியாது. அதுக்குன்னு வந்து அது ஒரு கேம் மாதிரி தான், ஸ்பெகுலேஷன். அந்த மார்க்கெட்டை பற்றி ஃபுல் நாலேஜ் இருக்கணும். இல்லாட்டி வந்து ஒரு பக்கம் லூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் வந்து கெயின் பண்ணுறாருன்னா ஒரு ஆள் லூஸ் பண்ணுறாருன்னு தான் அர்த்தம். எல்லாமே கெயின் பண்ணிட்டு போக முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வரும். ஆனால் தங்கத்தை பொறுத்த அளவு யார் போட்டாலும் அதுக்கு வந்து பணம் வந்து கெயின் பண்ணுறது தான். இதான் விஷயம். சிறுசேமிப்பு திட்டம் வந்து மொத்தம் ஸ்வர்ண விருட்சம், ஸ்வர்ண சுபிக்ஷம் 2 இருக்கிறது. ஸ்வர்ண விருட்சம்ன்றது வந்து ஒன் டைம் பேமெண்ட். அதாவது இன்னைக்கு ஒரே வாட்டி வந்து போட்டால் போகிறோம். இன்னைக்கு வந்து நீங்கள் 10,000 போடலாம், 1 லட்சம் போடலாம். போட்டு 11 மாதம் கழிச்சு உங்களுக்கு வந்து அதிகபட்ச அதாவது 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த ஜுவல்லரிஸ் வந்து அதுக்குள்ளே அடங்கிடும், 12% அடங்கிடும். ஒரு சில ஆன்டிக்ஸ் இந்த மாதிரி போனால் தான் வந்து 20, 23, 25, 30 கூட இருக்கிறது. ஸோ ஒரு நார்மலாக உள்ள ஜுவல்லரி எல்லாமே இந்த 18% அடங்கிடும். அதனால அந்த ஸ்வர்ண விருட்சத்தில் ஒன் டைமாக வந்து டெபாசிட் பண்ணி இந்த 18% கிடைக்கிறது. இப்போ பேங்க்கில் போட்டு 18% கிடைக்குமா? இன்றைக்கி இப்போ டெபாசிட் ரேட்டை ஒரு குறைச்சிட்டாங்க. 7%, 7.5% இருக்குது. இதில் 18% கிடைக்கும் ஒன் டைம் போட்டாச்சு. அடுத்து வந்து ஸ்வர்ண சுபிக்ஷம். இது வந்து மந்த்லி வந்து போடலாம். மந்த்லி வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட்டு எப்போ வேணுமோ அப்படியே போட்டுக்கிட்டே வரலாம். அந்த 11 மாதம் முடிவில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா போடக்கூடிய அமௌண்ட், அந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்டு ஒரு சிட்டு வந்து 5,000 ரூபாய்னா அன்னைக்கு ஒரு வாட்டி இந்த மாதம் போட்டால் 5,000க்கு உண்டான நகையாக வந்து நாங்கள் கிரெடிட் கொடுத்துறோம். 5,000 ரூபாயை வைக்கிறது இல்லை, 5,000க்கு அன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் ரேட் என்னவோ அதை வந்து கோல்டாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவோம். இப்படியே வந்து அவங்களுக்கு வந்துட்டு இன்னைக்கு 1/2 கிராமு, இன்னைக்கு 600 மில்லி, இப்படி வரிசையாக வந்து அந்த 10 மாதம் கடைசியில் வந்து அவங்களுக்கு எவ்வளோ தங்கம் சேர்ந்துருக்குதோ அந்த தங்கத்துக்கு நகையாக வாங்கிக்கலாம். அதுலேயும் வந்து 50% செய்கூலியில் வந்து 50% வந்து அவங்களுக்கு தள்ளுபடி. செய்கூலி சேதாரத்தில் 50%. இப்போ அதையெல்லாம் தாண்டி வந்து டிஜிகோல்டு வந்து ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். டிஜிகோல்ட்னா என்ன? இப்போ வந்து 10,000 சீட்டு சேர்ந்துட்டோம், 4 மாதம் போட்டாச்சு, 5ஆம் மாதம் ஏதோ வந்து பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை வந்துருச்சு, போட முடியல அப்படின்னும் போது அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கட் ஆகிடும். இந்த டிஜிகோல்டில் அந்த பிரச்சனை கிடையாது. உங்கள் கையில் எவ்வளோ ரூபா இருக்கோ உடனே போடலாம். 100 ரூபாயில இருந்து எனி அமௌண்ட்டு எத்தனை நாளும், ஒரு நாளைக்கு கூட 1 நாள் கூட 10 வாட்டி போடலாம். மினிமம் 100 ரூபாய் போட்டுக்கிட்டு 100 ரூபாய் போட்டாலும் 100 ரூபாய்க்கு எவ்வளவு தங்கமோ அது உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். 100 ரூபாய்க்கு எவ்வளோ தங்கமோ அதை வந்து கிராமாக கன்வெர்ட் பண்ணி 0.00 இத்தனை மில்லின்றதை வந்து கன்வெர்ட் ஆகி வந்து டெபாசிட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி 10 மாதம் கடைசியில் வந்து தங்கமாக இருக்கும், அதை எடுத்துக்கலாம். இதில் வந்து செய்கூலி சேதாரத்தில் வந்து கம்மின்னு கிடையாது, ஆனால் போனஸாக கொடுக்குறோம். முதல்ல 3 மாதம் வந்து கட்டக்கூடிய பணத்துக்கு 7% போனஸு. அடுத்து நெக்ஸ்ட் 3 மந்த்ஸுக்கு 5% போனஸ். அடுத்து கடைசியாக வர்றதுக்கு 1, 2 அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இது எல்லாம் ஓவராலாக எடுத்துட்டு என்ன சேர்ந்துருக்கோ அதுக்கு நகை வாங்கிக்கலாம். இது வந்து இப்போ சர்வசாரா ரொம்ப பாம்பன ஆட்கள்லாம் வந்து அது ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஆட்களே கிடையாது. ஸ்மார்ட் ஃபோன் எல்லாத்துக்குமே ஆப்ரேட் பண்ண தெரியுது. ஆப்பை டவுன்லோட் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன வேணுமோ ஜிபே மூலமாகவோ இல்லை பேங்க் அக்கௌண்ட் மூலமாகவோ 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 5000, 1 லட்சம், 2 லட்சம், 10 லட்சம் அவங்கவுங்க இஷ்டம் தான். அது வந்து இன்னைக்கு பெரிய வரவேற்பு வந்து வந்திருக்கு. அந்த வகையில் வந்து அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஈஸியாக வந்து சேமிக்கிற மாதிரி இருக்கு.
இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லுங்க. இது சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். சார் அது ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ? ஸ்கொயர் ஃபீட் வந்து கிட்ட 15,000 ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஃப்ளோ பிளேட் 15,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஒரு தகவல் மட்டும், இது ஏற்கனவே சொன்ன தகவல் தான், இந்த புதுசு ஒன்று கிடையாது, இது நெட்ல இருக்குது. நம்ம இந்தியால வீட்டுல பெண்கள் கையில 27,000 டன் மெட்ரிக் டன் கோல்டு வந்து சேமிப்பா வச்சிருக்கிறாங்க. கோல்டு வந்து சேமிப்பா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அமெரிக்கா ட்ரெஷரியில கூட அவங்க வச்சிருக்கிற வந்து கோல்டா வச்சிருக்கிறது வந்து 8,000 டன்னு தான். வெறும் 8,000 டன்னு தான். ஒரு காலத்துல எவ்வளவு வந்து கோல்டு இருக்குமோ அவ்வளவுக்கு தான் வந்து கரன்சி அடிக்கணும் ஒரு காலத்துல இருந்தது. அதெல்லாம் மாறி போச்சு. அவங்களே வந்து வெறும் 8,000 டன் தான் வச்சிருக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இன்னைக்கு வச்சிருக்கிறது வந்து ஐ திங்க் 2,000 டன்னுக்கு உள்ளதான் வச்சிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாலேயே வந்து நம்ம வச்சிருக்கிற தங்கத்தோட அளவு வந்து 2,000 டன்னுக்கு கீழே. ஆனா நம்ம வீட்டு பெண்கள் வச்சிருக்கிறது 27,000 டன்னு. அமெரிக்கன் கவர்மெண்ட் வச்சிருக்கிறது வெறும் 8,000 டன்னு. இது வந்து என்ன காட்டுறதுன்னா வந்து பெண்களுக்கு வந்து தங்கத்து மேல உள்ள நம்பிக்கையை காட்டுறது, வேற ஒண்ணு இல்லை. இது ஒரு சேமிப்பு, இதுல போட்டா வந்து என்னைக்கு வந்து வீண் போகிறது இல்லை அப்படின்ற அந்த நம்பிக்கையை காட்டுறது. 1960 போட்டது வந்து 1 ரூபா போட்டது இன்னைக்கு 1000 ரூபாய் இருக்கிறது.